அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வீடியோ எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எசாட் கம்பெனி இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வித் ப்ரூஃப். எசாட் கம்பெனி ஒரு ஸ்கேம், எசாட் கம்பெனி ஒரு ஃப்ராட். முழுக்க இந்த வீடியோ பார்த்துட்டு அது ஒரு ஸ்கேமா ஃப்ராடானு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் என்னென்னா, எசாட் கம்பெனி ஒரு நம்பர் 1 ஸ்கேம் கம்பெனி அண்டு எம்எல்எம் ஃப்ராட் கம்பெனின்னு எசாட்டை யூடியூப் சேனல் அண்டு சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலாம் பார்த்துட்டு எசாட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எசாட் கம்பெனிங்கிறது ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி யங்ஸ்டருக்கு கொடுக்குது, ஃப்யூச்சரும் பெனிஃபிட்டும் இருக்குது. இது எப்படி நீங்கள் சொல்லலாம்? கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது, ப்ளஸ் 12 விதமான சர்டிஃபிகேட்டு அந்த ஆப்பில் இருக்கும்போது எப்படி நீங்கள் ஸ்கேமு ஃப்ராடுன்னு சொல்கிறீங்க? யூடியூப் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி தவறான நியூஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. யாருன்னா இந்த மாதிரி எசாட் பீப்புள் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எசாட்டுங்கிறது அது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆப், ஓகேங்களா? எசாட்டுங்கிறது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆப். கீழே அந்த ஆப்புக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கீழே என்ன வரும்னா, டைனமிக் பெனிஃபிஷியல் அக்கார்டு மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிட்டட்னு வரும். அந்த ஆப்புக்கு தான் அந்த கவர்மெண்ட்டுங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்கு. 12 விதமான சர்டிஃபிகேட் இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, சரிங்களா? இதோட கான்செப்ட் என்னென்னா, பீப்புளை இன்வைட் பண்ணி அவங்கள அந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வச்சு சேல் பண்ணி அது மூலியமாக சம் இன்கம் ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி அது மூலியமாக காசு கமிஷனுங்கிறத வாங்குகிறாங்க. இதுதான் டைரக்ட் சேல் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்டே. சரி, ஓகே. இப்போ அந்த கம்பெனியில் எசாட் கம்பெனின்னு சொல்லுவாங்களே, அது எசாட் கம்பெனி கிடையாது. அது என்னென்னா, அது ஒரு ட்ரைனிங் சென்டர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி என்ன நேமில் இருந்துச்சுன்னா, ஐஎஃப்சிசி இண்டிபெண்டன்ட் ஃபேஷன் கன்சால்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேமு இப்போ காலப்போக்கில் எசாட்டுங்கிற நேம் வந்துருச்சு. அந்த எசாட்டுங்கிறதுல தான் அந்த ட்ரைனிங் சென்டரு ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சென்டருக்கு வருவோம். அதாவது ஏசிஹெச் எசாட் கோ காமர்ஸ் ஹப்பு, அதாவது எசாட் கம்பெனிக்கு வருவோம். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சரி. எசாட் ட்ரைனிங் சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 days ட்ரைனிங்கிறது நடக்கும். 4th day இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இன்டர்வியூ கிடையாது, அப்ரூவல். அதாவது இந்த 3 days ஓகே, பையன் வலுக்கட்டாயமாக நாங்கள் சேர்த்து விடலை, 4th day அவனாக ட்ரைனிங்க்கு அட்டன் பண்ணி இன்டர்வியூ, அதாவது அப்ரூவல் அவனாக பாஸ் ஆகிருக்கேன், அவன் எடுத்த முடிவு தான், அதுக்காக தான் இந்த 4th dayங்கிறது வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 daysங்கிறது ட்ரைனிங்கிறது நடக்கும். இந்த ட்ரைனிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா, அவன் என்ன தாட்டில் இருக்கானோ, நெகட்டிவ் தாட்டில் இருக்கானோ அதை பாசிட்டிவ் ஆக்கி நாங்களாம் இருக்கோம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவரை வர வச்சு, ஃபஸ்ட் டேயில் என்ன நடக்கும்னா அவரை பிஸ்னஸ் மைண்ட் செட்டு கொண்டு வர்றது, செகண்ட் டே மார்க்கெட்டிங் ஃபீல்டு கொண்டு வர்றது, அதாவது டைரக்ட் சேல் பிஸ்னஸ், தேர்டு இன்கம். டைரக்ட் சேல் பிஸ்னஸ் பண்ணால் இவ்வளோ இன்கம் சம்பாதிக்கலாம், வெளியில் சம்பாதிக்கிறத விட இங்கே நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத ஆசை ட்ரீமை வளர்த்து அவனை அப்படியே அந்த சிறைக்குள்ளே அடைச்ச மாதிரி ஆக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டேயில் நான் சொல்லியிருப்பேன்ல பிஸ்னஸ் மைண்ட் செட்டுன்னு, செகண்ட் டே தான் நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ப்ரூஃபோடு அப்படின்ட்டு. டைரக்ட் சேல் பிஸ்னஸ்னாவே மார்க்கெட்டிங் இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலுமே மார்க்கெட்டிங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்படிங்கும்போது அந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு 3 மெத்தடுங்கிறது ஒன்று இருக்குது. நானும் சொல்கிறேன், ஏன்னா 3வது மெத்தடு தான் எல்லாருமே சூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு மைண்ட் செட்டு கொண்டு வர வைக்கிறவங்களுக்கு இந்த 3வது மெத்தடு தான் வாய் வெளியாக வர வைப்பாங்க. நான் அந்த 3வது மெத்தட் எனக்கு ஓகே, நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வாயால் வர வச்சு அவங்கள பண்ண வைப்பாங்க. அந்த 3வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. அதில் ரேங்க் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு மெத்தடு. மற்ற 2 மெத்தடுமே ரேங்குங்கிறது ஸ்டேபிளாக இருக்காது. அது என்ன ரேங்குன்னு கேட்டிங்கன்னா, பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன், இந்த மாதிரி 7 பொசிஷன், 7 ரேங்குங்கிறது ஒன்று இருக்குது. அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான்
ஒவ்வொரு ரேங்க்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ இன்கம் சம்பாதிக்கலாம், இத்தனை ரேங்க் போயிட்டேன்னா இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. அதாவது தேர்ட்டேல அதுக்காக நம்ம இந்த 2வது நாள் ரேங்கு சூஸ் பண்ணுறதுல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேவன்கிற ஒரு 3rd பொசிஷன் ரேங்கை நான் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி 3 கண்டிஷனையும் முடிச்சிட்டேன். 4th ரேங்க்கு எலிஜிபிள் ஆனேன். டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5th 2023 4th ரேங்கு அச்சீவ் பண்ணேன். அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அசால்ட்டை பற்றி அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அந்த ட்ரைனிங் சென்டரை பற்றி தான் தெரிய வந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அம்புட்டும் ஃப்ராடு, இது ஒரு ஃபேக்கு, ஒரு ட்ராமா அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. தெரிய வந்த அடுத்த நொடியே நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், அப்புறம் என்னோடய சுச்சுவேஷன் இந்த மாதிரி தெரிஞ்சு நான் அந்த இடத்த விட்டு ரிலீவ் ஆகிட்டேன். ரிலீவ் ஆன ஒரு 10 டேஸுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, செப்டம்பர் 29 என்னோடய ரேங்கு டவுன் ஆகிருக்கு. அவங்க 3 டேஸ் ட்ரைனிங்கில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ரேங்குங்கிறது டவுனே ஆகாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ரேங்கு டவுன் ஆகிருக்கு. செப்டம்பர் 29 ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு, எஸ்எம்எஸ், நார்மல் எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு. நான் போயிட்டு என்ன இது ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கே அப்படின்ட்டு சரின்னு போயிட்டு அசாட் ஆப்பில் பார்த்தேன். அசாட் ஆப்பில் போய் பார்த்தா ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்த செப்டம்பர் 5th இன்ஃப்ளூயன்சரான அந்த டேட்டில், அதுக்கப்புறம் செப்டம்பர் 29 நான் மேவன் ஆகிட்டேன். எந்த பொசிஷனில் ஆரம்பித்தனோ அந்த ரேங்க்கே மறுபடியும் ஆகிட்டேன். இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்க மக்களே, எக்காரணத்தை கொண்டும் ரேங்க்ங்கிறது ஸ்டேபிளாக இருக்கும், குறையாது அப்படின்னு சொன்ன அசாட் டீம்ஸ் பீப்புள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ஆகிருக்கு. இதுதான் மை ப்ரூஃப், மை ஐடி கார்டு, மை ரேங்க் பொசிஷன். நான் 4th ரேங்க் அச்சீவ் பண்ணது, மறுபடியும் ரிட்டன் 3rd ரேங்க் அச்சீவ் பண்ண ரேங்க் பொசிஷன், மை டீம். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை முடிச்சேன்னா 4th ரேங்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த ரேங்க்கையும் அச்சீவ் பண்ண நேம்ஸ் அண்டு ஐடி நம்பர்ஸ். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு அசாட் கம்பெனிங்கிறது ஒரு ஃப்ராடா இல்லை ஓகே ஜெனியூனா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணி தெரிஞ்சுக்க மக்களே. ஒரு 3rd ரேங்கோ 2nd ரேங்கோ இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அசாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு முழுக்க ஒன்றுமே தெரியாது அசாட் பீப்புள் மக்களே. நீங்கள் 4th ரேங்க் போனதுக்கப்புறம் தெரியும் அசாட்டில் என்னென்ன விஷயங்களும் நடக்குது அப்படின்ட்டு. அதனால் பார்த்து இருந்துக்கோங்க, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அசாட்டு ஃபேக்காக ரியலாக ஜெனியூனாக ஸ்கேமானு. ஓகே, தேங்க்யூ மக்களே.